அனைவருக்கும் வணக்கம். தாடியோடிஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல நான் என்ன பேசலாம் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரகசியங்கள் பத்தி பேசலாம், சீக்ரெட்ஸ் பத்தி பேசலாம். சீக்ரெட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு தனிநபருக்கு மட்டும் கிடையாது, நாடுகளுக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய உறவுகளிலே கூட சீக்ரெட்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் பொத்தாம் பொதுவா எல்லா வெட்ட வெளியில பேசுறத தடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவங்க நிறைய பேர் நம்ம சுத்தி இருப்பாங்க. அதே போலவே நம்ம யார் கூட பழகுறோம், யார் கூட பேசுறோம், எப்படி பழகுறோம், எப்படி பேசுறோம், அவங்க எப்படின்றத நம்ம சைக்காலஜின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்பவுமே நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது எந்த விதமான விஷயமாவும் இருக்கலாம். அது உங்க சம்பளத்துடைய விஷயமா இருக்கலாம், வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அதுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நீங்க எவ்விதமான தகவல்களை நீங்க பொது வெளியில நீங்க அதை பத்தின பேச்சாடல் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பாத்தீங்கன்னா எப்படியாரும் சில சிக்கல்ல நீங்க மாற்றுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சில ரகசியங்களை வச்சுக்கோங்க. அத வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு பார்வையில நீங்க கண்டிப்பா அதை பத்தின விஷயங்களை பேசணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய பிரைவசி அதுதான் முன்னிலைப்படுத்துங்க. எப்பவுமே பிரைவசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளவு நீங்க பிரைவேட்டா இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு உங்களுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. ஏன்னா சில விஷயம் அப்படிங்கிறப்போ அதாவது தெரியாமலே பேசுறீங்கன்ற போது கூட அதனுடைய மீனிங் வேற மாதிரியான ஒரு கருத்தை அது கொண்டு போய் சேர்க்குது மக்கள் மனதுல. அப்படி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத இந்த பதிவுல நான் பேச விரும்புறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசிப்ஸ்ன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது சினிமா துறையா இருக்கலாம், கல்வித்துறையா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், பொதுவான எல்லா துறைகளிலும் பாத்தீங்கன்னா இந்த கிசுகிசுப்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், கிசுகிசுன்னு சொல்றோம் இல்லையா, காசிப்ஸ் அது கண்டிப்பா பரவிட்டு தான் இருக்கும். அந்த காசிப்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் வந்தாலும் அதுல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால சில ரகசியங்கள் நீங்க பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் கூட பார்த்து சமயோகித்த புத்தியை பயன்படுத்தி நீங்க பேசுங்க. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை எப்ப வேணுமாறும் எப்படி வேணுமாறும் உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு சாத்தியங்கள் இருக்கும். அதனால நீங்க சமயோஜித புத்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களால உங்க வாழ்க்கையில நீங்க அது முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். இது எல்லா துறைக்கும் இந்த அணுகுமுறையை நீங்க கடைபிடித்து தான் ஆகணும். அது பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் துறையாக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசியல் துறையா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதே போலதான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க இருக்கிறப்போ கூட சில விஷயங்கள் நீங்க ரகசியமா தான் வச்சுக்கணும். ஏன்னா அதை நீங்க வெளிப்படையா நீங்க பேசிட்டீங்கன்றப்போ பாத்தீங்கன்னா எதிர்த்து இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்கன்றது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டா இருக்கும். ஏன்னா அந்த எதிர்ப்பு தரத்துல இருக்கிறவங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்கன்னு மட்டும் இல்லாம எப்படி உங்களுடைய கருத்துக்களை அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம், அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்றது கூட நீங்க கவனமாவே அதை பத்தி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா நிறைய இங்க சொல்லுவாங்கல்ல, wolf in a sheep's coat அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடுகள் இருக்குன்னுவாங்க. ஆடுகள் இருக்கிற நடுவுல ஒரு நரி இருக்கும் அப்படின்வாங்க. அந்த நரி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எந்த துறையா இருந்தாலும் அப்படிதான். நீங்க இந்த படத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க, ரோபோட் படத்துல தலைவர் சொல்லுவார்ல, பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான் அந்த பிளாக் ஷீப் எங்க வேணுமாதிரி இருக்கலாம். அதனால நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே எப்பவுமே இருக்கணும். அதே போலவே உங்களுடைய ரகசியங்கள் நீங்க எப்பவுமே பொத்தாம் பொதுவா வெளியில நீங்க சொல்றதை கொஞ்சம் தடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்பிக்கைன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்பிக்கையை நீங்க காப்பாற்றுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும், விஷயமா இருக்கும். அதனால நீங்க எந்த துறையில கூட இருந்தீங்கனாலும் இந்த நம்பிக்கையை பெறுவது ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு விஷயமா இருக்கிறப்போ சில சீக்ரெட்ஸ் நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க வளரணும், நீங்க நல்லா முன்னேறணும் அப்படின்ற மனதில இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. எல்லாரும் நல்லவங்களும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை முன்னேற பாதை கொண்டு போவாங்கன்னு சொல்லி கூட நீங்க நம்பக்கூடாது. அதே மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக உதவி செய்யறவங்கன்னு கூட நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல உங்களை மிதிச்சு போறவங்களும் இருப்பாங்க, உங்களை பத்தி பொய்யான பொருளிகளை கிளப்புறவங்களும் இருப்பாங்க, பொய்யான தகவல்களை சொல்றவங்களும் இருப்பாங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களும் இருப்பாங்க, பச்சோந்தியா நடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலரை அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நல்ல ஜாலரை அடிக்கிறவங்க கையில நீங்க கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உருப்படாம போயிருவீங்க.
அதனால யூ ஆர் த ஓன்லி கிரிட்டிக் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்றது எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய எதிரி யாருன்னா நீங்க தான். ஏன்னா யாருமே இந்த உலகத்துல எதிரி கிடையாது, நீங்க தான் உங்களுக்கான எதிரி அப்படின்றது கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த எதிரியை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி எந்த விதமான திட்டங்களை நீங்க உங்களால முன்னிலைப்படுத்த முடியுன்றதை நீங்க யோசிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான முடிவுகளை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் இந்த ஒரு பதிவுல பேச விரும்புறேன். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு இன்னும் இதே மாதிரியான கருத்துக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலான டாடி டூட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவுல இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோட நான் சந்திக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்க கூட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.